ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு பிரபாவி விலாக்ஸ். எல்லாம் தமிழன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, சிவன் கோயிலுக்கு போகிற வழியில் என்னென்ன நடந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம புதுக்கோட்டையிலேருந்து எப்போ நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் போனாலுமே இப்போ வரப்போகிற கருப்பர் கோயிலை கும்பிடாமல் நான் போனதே கிடையாது. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நடந்த ஃபன்னியான இன்சிடென்ட்டை பிடிக்கும். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் அந்த கருப்பர் கோயில். Flashback. அனுபவத்தை சொல்லுங்க. அந்த கருமத்தை வேற எப்படியா வாயால சொல்றது? நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லுவான்ல, நான் என் தம்பி பாட்டு பாடுங்க. இவன் கோவில் கார் ஓனர், இப்ப காரை பத்தி சொல்ல போறான். காரை ஃப்ரண்ட் கொஞ்சம் அப்படியே காட்டுங்க. ஃப்ரண்ட் கேமரா போட்டுங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? காரை போட்டு காட்ட போறோம். பண்ண முடியாது. வீடியோல வந்து அந்த மூடியை காணோம். இந்த மூடி எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா பீர் மூடியை வச்சு என்ன பண்ணாங்க, மூட முடியும். இவர் அதுல குச்சி வச்சு குத்துறாரு. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனால நாங்க நர் ரோட்ல வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கோயில் தெரியுதா, அங்க தெருப்படி வாங்கியிருப்பேன். கொஞ்சம் இடத்துல சூளத்துக்கிட்ட உட்காந்து தெருப்போட உட்காந்து அந்த மூடியை ஒழுங்கா மூடி இருந்தா பிரச்சனை வந்திருக்குமா? அந்த 2 பேர், அந்த 2 கல்பிடி தான் கார மூடி இருந்தா பிரச்சனை வந்திருக்குமா? எல்லா வாயிலையும் பொங்கல், அதுக்கு மூடி ஒழுங்கா மூடல. எல்லா வாயையும் பொங்கல் வச்சு மூடிட்டு அதை மூடுறது ஒழுங்கா எல்லாரும் வேற வேற மிச்சம் இருந்த பொங்கல் எடுத்து அந்த மூடியை மூடிட்டு வீட்டுக்கு போவோம். திருப்பி நாங்க வந்து விளாக் வந்து இப்ப என்னன்னா தஞ்சாவூர் கோயில் போல பிளான் மாறிடுச்சு. இப்ப நேரா வீட்டுக்கு போயிட்டு அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போறோம். தஞ்சாவூர் தான் போறோம். பாலாஜிக்காக தான் வெயிட்டிங். இவனும் பாலாஜி வரல. ஆமா, இந்த கோயில வந்து கொஞ்சம் பொங்க வைப்பாக போல. பொங்க வச்சாங்கன்னா ஆளுக்கு 1 ரூபாய் தின்னுட்டு சாயந்தரம் வரைக்கும் இங்கே டைம் பாஸ் பண்ணிட்டு இங்கே பாய போட்டு கொஞ்சம் படுத்து இருந்துட்டு எங்க ஆமா இந்தா இங்கே இப்ப அந்த மரத்தை சொல்றான். பிச்சைக்கான முடிவே பண்ணிட்டாங்க. பாத்துக்குவோம் என்ன பண்றாங்க ஏதுன்ட்டு. பாத்தீங்கன்னா நம்மளை காப்பாத்த ஒருத்தர் கார்ல வந்திருக்காரு. இவர் நம்ம கேங்ல ஒருத்தர் பாத்துங்க. நம்ம கேங்ல ஒருத்தர். End of flashback. இது அங்க நடந்துச்சு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எப்ப நான் தஞ்சாவூருக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு போகாம நான் வேற எங்கேயும் போகவே மாட்டேன். போற வழியில தஞ்சாவூரை தாண்டினதுமே எல்லாருக்குமே லைட்டா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. போற வழியில தானே நம்ம ஃபேவரட் நைனாஸ் காஃபே இருக்கு, அங்க போய் லைட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போலான்ட்டு நேரா காரை நைனாஸ் காஃபேக்கு விட்டாச்சு. நைனாஸ் காஃபேல ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு நல்லபடியாக நம்ம ட்ராவலை திருப்பியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். போகிற வழியில் பெட்ரோல் போட போனோம். ஆனால் அந்த பெட்ரோல் போடுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே, நீங்களே பாருங்க. பெட்ரோல் இல்லையா? ஊழியர்களே இல்லையே, பெட்ரோல் இல்லையா? எங்கேயுமே பெட்ரோல் கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்பட்டோங்க. 3 பெட்ரோல் பங்களை தாண்டி கடைசியா 4ஆவதா ஒரு பெட்ரோல் பங்க் வந்தோம். அங்கேதான் நம்மளுக்கு பெட்ரோல் நல்லபடியா கிடைச்சிச்சு. ஒரு வழியா 4ஆவது பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு நம்ம கும்பகோணம் பக்கத்தில் வந்துட்டோங்க. கும்பகோணம் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. போகிற வழியில் மருதாநல்லூருங்கிற ஊரில் சிவன் சிலை ஒன்று பிரம்மாண்டமாக இருக்கிறதா சொன்னாங்க. சரி, வந்ததும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்,
போகும்போது சிவன் சிலையும் பார்த்துட்டு போயிடுவோன்ட்டு நேராக மருதாநல்லூருக்கு வண்டியை விட்டாச்சு. நல்லபடியாக சிவனை கும்பிட்டுட்டு நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த ஊரில் இவ்வளோ பெரிய சிவன் சிலை இருக்கும்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அற்புதமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் விவசாய மக்கள்லாம் நாற்று நட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் கையில் நாற்று நட்டு தான் நான் பார்த்துருக்கேன். மிஷினில் நாற்று நட்டு முதல் முறையாக நான் பார்த்தேன். ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நாற்று நட்டதை பிரமிப்பாக பார்த்ததுக்கப்புறம் நம்ம கோயிலை நோக்கி நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தோம். இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு போயிட்டு சர்க்குணேஸ்வரரை நல்லபடியாக தரிசித்தோங்க. அந்த கோயிலையுமே நல்ல தரிசனம் கிடச்சிச்சுங்க. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே தெரிய பெல் சிம்பலை அமுக்கி விட்டுருங்க. Until then, bye from Prabha Yogi.